நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன் இன்னைக்கு. அதிகமாவே சந்தோஷப்பட்டுக்கிறேன் நான். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து என்னுடைய பயணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சினிமாவுக்குள்ள அப்படியே என்ன தள்ளி விட்டுட்டாங்க. என்ன தள்ளி விட்டுட்டாங்கன்னா, "நீ போய் கத்துக்கோ, நீந்திக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு. சரி வந்துட்டோம் அப்படின்றதுனால நடிச்சுக்கிட்டே இருக்கேன். இத நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு கத்துக்கிறோம். ஒரு விஷயத்த கத்துக்கிறோம். அந்த ஸ்கூலுக்கு போறோம், காலேஜ்க்கு போறோம், யூனிவர்சிட்டி போறோம். எல்லாமே கத்துக்கிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம், அத வச்சுட்டு நமக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு தானே எல்லாரும் போய் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போவாங்க. அப்ப நான் வந்து நானா தேர்ந்தெடுத்தது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையா நான் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது தான் நானா தேர்ந்தெடுத்த ஒரு ஜாப். அந்த ஜாப்ல நான் வந்து பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து சீரியல்ஸ் பார்த்துருப்பீங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனா, இந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபார்மேட்ல 6 லாங்குவேஜஸ்ல என்னுடைய படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி என் பையனுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு, மை மூவி ரிலீஸ்டு டுடே ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு ரொம்ப அழகா வந்து ரிஷிக்கு தெரியும். அவங்களுடைய பொண்ணும் மாறன் அவர்களுடைய பொண்ணும் ரிஷியும் ஒரே கிளாஸ்ல படிச்சவங்க. அதனால இன்னும் அதிகமான ஒரு இது. அதே நேரத்துல வந்து கதை ஷார்ட்ஸ் அப்படின்ற இந்த ஃபார்மேட் ஜிவி வந்து கேட்ட உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா தோணுச்சுது. ஏன்னா கதை நம்ம சொல்ல போறோம். எங்க இருந்தாலும் சினிமாவா இருந்தாலும் டிவியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கதை நம்ம சொல்ல போறோம். அது எங்கேஜிங்கா சொல்லணும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லணும், அவங்கள அந்த கதைக்குள்ள இழுக்கணும். அதுக்கு என்ன ஃபார்மேட்டா இருந்தா என்ன? ஆனா இப்ப வந்திருக்கிற இந்த ஜென்சி அவங்களுடைய கைக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு டைம்ல இந்த கதையை கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 3 கதை சொன்னேன். அதுல வந்து இந்த கதை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த கதையை நான் வந்து ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா அத ஏத்துக்கிற ஒரு சமூகமா இல்ல அப்படின்னு தான் எனக்கு வந்து ப்ரொடியூசர்ஸும் எல்லாரும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதை நீங்க எப்படிங்க சொல்ல முடியும்? இந்த விஷயத்தை நீங்க எப்படிங்க கொண்டு வர முடியும்? இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கும், இது ரொம்ப வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு தோணுச்சு, இது ரொம்ப இளைஞர்களுக்கான ஒரு ஒரு உரையாடலை தூங்கி வைக்கக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கும். இதுல கண்டிப்பா நம்ம கொண்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஜிவி வந்து இவங்க உடனே இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் ஜிவி சொன்ன போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதை எழுத பேச எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஜென்சி has created a platform or a place where we can talk anything அப்படின்றது. அதுக்கு வந்து இந்த இளைஞர்களுக்கு முதல்ல வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கணும். ஏன்னா வந்து இதுல பேசியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சில நேரத்துல நான் சொல்லியிருந்த போது முகத்தை எல்லாம் சுழிச்சிட்டாங்க. ரொம்ப ஃபெமினிசம் பேசுறீங்க. ஆக்சுவலி இது ஃபெமினிசமே கிடையாது. அவள் இஸ் ஈக்குவல் டு அவன் கொஸ்டன் மார்க். அதாவது அவளும் அவனும் ஈக்குவலா இல்ல அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இதுல கூட என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து ரொம்ப கியூட்டா, ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப விளையாட்டுத்தனமா தெரியும். ஆனா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகக்கூடிய ஒரு கேம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டுக்குள்ள கொண்டு வரணும் எல்லாரையும் அப்படின்னு. ஸோ இது வந்து எழுதிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இருந்த ஒரு சின்ன சேலஞ்சு என்ன, இந்த ஃபார்மேட்ல இருந்த ஒரு சின்ன சேலஞ்ச் இருந்ததுன்னா 1.5 மினிட்ஸ்க்குள்ள அப்படின்னு. அது வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு முதல்ல நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற அட்டென்ஷன் ஸ்பேனை வந்து நம்ம எல்லாருக்குமே உணர்த்தி இருக்கிற நேரமா இதை பார்த்தேன்னா. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படிப்பினையா இருந்தது எனக்கு. ஆஸ் அ ரைட்டர் ஐ ரியலி எனக்கு ஒரு டேக்அவே இருக்கணும் இல்லையா, அதுதான் இந்த டேக்அவே. ஸோ தட் வாஸ் ரியலி குட். அண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் நான் பார்க்க ஆரம்பிச்ச போது இந்த ஃபார்மேட் அந்த சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ்ல ஆல்ரெடி இருக்கு. ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு ஒரு ஹுக் இருக்கு. அது 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேல போகல அப்படின்றது சக்சஸ்ஃபுல் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். ஸோ இது வந்து சக்சஸ்ஃபுல் கமர்ஷியல் ஃபில்மா தான் நான் வந்து பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த ஃபில்மை தான் சொல்வேன். பிகாஸ் இட் இஸ் அ ஃபில்ம். எல்லாமே ஃபில்ம் தான்.
இதுக்கு தனியான ஒரு நடிப்பு கிடையாது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆஸ் அன் ஆக்டர் இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த ஒரு ஃபார்மேட் என்னவா இருந்ததுன்னா, எங்களுக்கு எப்பவுமே வந்து இது வரைக்கும் இருக்கும் இல்லையா? இது வரைக்கும் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் உடம்பு இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம் நம்ம. அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த வெர்டிக்கல் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. ஆஸ் அன் ஆக்டர் நான் பார்க்கும்போது எனக்கு அது தெரிஞ்சது. அப்புறம் வந்து அதிகமா பின்னாடி என்னென்னலாம் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். லைக் யூனோ வி ஹாவ் டு கிரியேட் அ லாட் ஆஃப் ஆம்பியன்ஸ் என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் விட்டுட்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஃபார்மேட்டாக பட்டுச்சு. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஃபார் அன் ஆக்டர் டு அக்செப்ட் அ வேர்டிக்கல்னு தோணுச்சு. பிகாஸ் எவ்வளோதான் இருந்தாலும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை தான் வந்து குறி வச்சுட்டு இந்த சீனை நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு இருந்தது. ஸோ ஆஸ் அ கிரியேட்டிவ் பர்சன், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆல்சோ, this was a very interesting and challenging and very exciting அதுவா பட்டுச்சு. And I really enjoyed it just because they said you can go ahead and you say whatever you want to the way you want to. ஆனா இந்த 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் அப்படின்றது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆக்டர்ஸ் நீங்க யாரை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருந்தது. ஐ காட் லவ்லி ஆக்டர்ஸ், குருபரன், கார்த்திகேயன், மகாலட்சுமி, பவித்ரா லக்ஷ்மி, ரோஷன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து எனக்காகவே, சத்யா மருதாணி, ஷிமோர் மாதிரி எல்லாம் நிறைய வந்தாங்க, நவீன் இந்த மாதிரி எல்லாம் வந்தாங்க. தே மேட் தி ஹோல் ஸ்டோரி கம் அலைவ் வித் தேர் ஐஸ் ஃபர்ஸ்ட் and their performance and they are being there and you know thank you so much. இந்த மேடையில் நான் வந்து நிக்கில பார்க்கும்போது சொன்னேன் இது ஃபர்ஸ்ட் மேடை எனக்குன்னு. ஆஸ் அ டைரக்டர் எனக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் மேடையை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து கதை ஷார்ட்ஸுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமுக்கு மது சார்க்கு நன்றி சொல்கிறேன். கௌதம், பிராடி, ஆஃப்கோர்ஸ் தேவர் ஆல் தேர். பட் என்னுடைய மியூசிக் டைரக்டர், இதில் வந்து நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், மார்க், சச் அ பியூட்டிஃபுல் மியூசிக். நீங்கள் அந்த பாட்டு கேட்டீங்க, போடுறீங்களா பாட்டு? ஓகே சரி, அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ மை ஆர்ட் டைரக்டர் அஃசல் அண்ட் கேமராமேன் ராஜேஷ், ஃபென்டாஸ்டிக். அவங்க பார்க்கும்போது சொன்னாங்களா நீங்கள் வந்து எப்படி இதெல்லாம் உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு. வித்தவுட் த டீம் ஐ வுண்ட் ஹவ் அச்சீவ்ட் திஸ் அப்படின்றதும். அண்ட் மெனி மோர் டு கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் கதை ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். அண்ட் thank you. And Nitya, she helped me well, you know, writing. Thank you so much. And great going. Thank you. I'd like to welcome a visionary who's truly bringing to life this next chapter of storytelling. Ungaloda balatta karagoshathoda, may I take the opportunity to invite Mr. Karan Dayanathy Maran avargal, Vice Chairman of the Maran Group and founder of Kadai Shorts, to formally begin our on-stage proceedings. Vanakkam. Today is a very important day for all of us here, as we are witnessing the beginning of a major shift in entertainment. In my view, audience behavior has already changed. It is the entertainment industry that is yet to catch up. Today, people are watching content differently, consuming differently, paying differently, and most importantly, they are giving attention differently. And that changes everything. Entertainment is not competing with television anymore. Entertainment is competing for people's time. And the platforms that understand time the best will win. That is exactly why Kadai Shorts exists. We don't look at micro dramas as just another short-term trend. We look at it as the next major format of storytelling, a format built for the way this generation lives. Fast, mobile first, connected, always on the go. But one thing was very clear to us from the very beginning.
Just because the format got shorter does not mean our ambition got any smaller. We have the audience, we have the emotional culture, we have the creators, we have the storytelling DNA. Now we launch Kade Shots with 10 plus original Kuti serials. Tomorrow, we plan to create more than 100 original micro dramas in multiple Indian languages. We are not building Kade Shots for where entertainment is today. We are building Kade Shots for where entertainment is going to be. And if we are building for the future, we have to build seriously. Which is why we are ruthless about our standards, we are ruthless about execution, and we are ruthless about building something that lasts. This is not just about content. It's about creating an entirely new ecosystem for entertainment. An ecosystem for writers, directors, creators, actors, and a whole new lot of emerging creators waiting for an opportunity. Which is why we created Kadai Club, a platform meant for the emerging creators of tomorrow. Today, Kadai Club has over 12,000 members. Tomorrow, we believe Kadai Club can empower talent from all across India. Every storytelling shift creates a new era of creators. We aim for Kadai Shots to become a platform that supports this future and enables this future. Today, through Kadai Shots, Marin Group enters the micro drama industry with long-term conviction. We are not entering because the industry changed. We are entering because audience behavior has changed. And those that understand and see this change earlier will be the ones to lead the next era of entertainment. Nandri. ஷார்ட்ஸ் வந்து மூவி ஆக்க ட்ரை பண்ணும்போதெல்லாம் ஒரு லாரியில் பைக்கை பார்க் பண்ணி ஸ்டாண்ட் போட்டு ஓட்டுற மாதிரி பைக் ஹேஸ் இட்ஸ் ஓன் லைஃப் அப்படின்னு தோணுது. இந்த ஷார்ட்ஸ் ஹேவ் தேர் ஓன் திங். அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இப்போ நானாக பேசினேன்னா எல்லோரும் டைம் ஆச்சுன்னா வாட்ச் பார்ப்பாங்க, நான் பேசும்போது கேலண்டர் பார்ப்பாங்க. பட் ஹேவிங் செட் தட் விமன் ஆர் ஜென்ரலி சப்போஸ் டு பி டாக்கிங் எ லாட். அதான் ஏன்டா தாய்மொழின்னு பேர் வந்ததுன்னா தந்தையை பேச விட்டாதானே. பட் ஷார்ட்டாக சொல்லு அபவுட் விமன் ஆர் ஜென்ரலி ஸ்பீக்கிங் அப்படின்னு போய் உட்காந்துட்டான். ஐ டோன்ட் நோ how many of you got it. So ஜென்ரலி ஸ்பீக்கிங் அப்படின்ற மாதிரி இது வந்து ஷார்ட்டாக சொல்லும்போது சில விஷயங்கள் வந்து இடரும், சில விஷயங்கள் கம்ப்ளீட் ஆகாது. பட் த சார்ம் இஸ் இன் த ஜெம் ஆஃப் பீங் ஷார்ட் அப்படின்னு தோணுது எனக்கு. அப்புறம் இந்த கதை ஷார்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபவுண்டர் மிஸ்டர் கரண் தயாநிதி மாறன் அவர்களுக்கு நான் எக்ஸ்ட்ராடனரி சக்ஸஸ் இதை பார்க்க வேண்டும். பிகாஸ் ஃபார் ஹேவிங் பயனீர்டு வெரி நியூ வெஞ்சர். ஏன்னா அவங்க தான் பயனீர். அந்த ஃபேமிலி ஹேஸ் பயனீர்ட் ஸோ மெனி பியூட்டிஃபுல் திங்ஸ். ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் இன் த ரைட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் வந்து ஜீவி பேசிக்கலி அறிவு ஜீவி goes for a research work for every small minute things. So we have fought a lot and then we go a long way as friends. அப்புறம் இந்த இப்போ நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து வந்து என்ன தோணுதுன்னா, I was told that about 500 plus micro dramas are being made right now under production அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்சி வந்து close to 9 hours a day they are spending on this small mobile screen, which is not a good sign, but then that is the statistics. India age 15 to 21, 5 to 6 hours minimum they spend on mobile watching. This has affected their brain in a different way. So when you make shots, and the
ரீகாலிபரேட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஒரு பொறுப்பு இங்கே இருக்கின்றது. எதை பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்பது. ஸோ இந்த மொபைலில் ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் ஆக்சஸ்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கோஸ் டு த மொபைல் ஃபார் இன்டர்நெட் ஆக்சஸ், நாட் ஸோ மச் தி காம்ப் ஆஃப் லேட். அப்போ 2500 கோடி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க இந்த மைக்ரோ ட்ராமாஸ் மட்டுமே. 2500 crores இண்டஸ்ட்ரி, 100 million viewers, binge watch 100 episodes, mini episodes every day. So இதில் revenue projection for India alone is around $8 billion. China is already in $7 billion now. I'm talking about the China 7 billion market cap, இந்தியாவில் 8 billion revenue கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. இந்த ஏரியாவில் தான் we are delving now. It's huge. We take it from China, but then it's நாளை இதுதான் நாளை அப்படின்னு. ஸோ டைமாக சேர்த்து குறியாக சேர்த்து பெருசாக காக்கக்கூடிய ஒரு விஸ்தாரமான ஒரு இண்டஸ்ட்ரியில் இப்போ நீங்கள்லாம் இறங்கியிருக்கீங்க. உங்களுடைய லாஸ்ட் மீட்டை பற்றி எனக்கு ஒரு வீடியோ அமைச்சிருந்தாரு ரோஹிணி, அப்புறம் நம்ம அல்ஃபான்ஸ்ல எல்லாம் பேசினது. ஒரு 1.5 hours பார்த்தேன் நான். ஐரவி என்னன்னா வர்டிகலை பற்றி பேசக்கூடிய அந்த 1.5 hour வீடியோவை நான் வந்து ஹரிசாண்டல் எடுத்திருக்காங்க, நான் வர்டிகலாக பார்த்தேன். ஸோ அங்கேருந்து கோர்ஸ் கரெக்ஷன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் பார்த்தேன். அது அவ்வளோதான் வருது தமாத்தூண்டு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து இந்த லெஃப்ட் டு ரைட்டு இந்த பனோரமிக் வியூவில் பார்த்து எடுத்து பழக்கமாகிறது 1 2 3 அப்படின்னு. இந்த வெர்டிகலுக்கு ஒன்றும் பழகி கொள்ளவில்லை. இந்த வெர்டிகலை வந்து there have been innumerable painters, vertical portrait painters, அது கும்பல் இருக்கு. ஹரிசாண்டலுக்கும் இருக்கு. நான் சத்யஜித் ராய் கிட்ட எனக்கு ஷார்ட் ஃபிலிமுக்கு மியூசிக் போட நான் கேள்வி ரிக்வஸ்ட் பண்ணும்பொழுது அவரை நான் ஏதோ ஒன்று பேசி கவுத்தேன். எதை பற்றி சொல்லி கவுத்தேன்னா ஜான் கான்ஸ்டபிள் பெயிண்டிங் சொல்லி தான் கவுத்தேன். இட்டலியில் நியோ ரியலிசம், பட் இட் கண்டைன்ஸ் வித்தின் த ஃப்ரேம். பட் யுவர் ஃபில்ம் இஸ் நேச்சுரலிசம், இட்ஸ் லைக் எ ஜான் கான்ஸ்டபிள் பெயிண்டிங் விச் சீப்ஸ் அவுட் சைட் த ஃப்ரேம் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னாரு. அவரை பற்றி நிறைய சோப் போட்டேன், எல்லாத்துக்கும் முகம்னாரு. அதில் என்ன விஷயம்னா ரேடியோஃபோனிக் மொண்டாஜின் பேர். வாட் யூ சி வித் இன் த ஃப்ரேம் இஸ் ஆல்சோ எ செலக்டிவ் ஃப்ரேம், வெதர் இட்ஸ் ஹாரிசான்டல் ஆர் வெர்டிகல். பட் தெர் இஸ் சம்திங் ஆல்வேஸ் அவுட் சைடு. சத்யஜித்ரா ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அவர் தேங்காய் திருடும்போது பத்தர் பாஞ்சலியில் மழை கொட்டும். இந்த பொண்ணு இங்கேருந்து ஓடும்போது தூரத்தில் ரயிலுக்கு சத்தம் கேட்கும். தெர் இஸ் ஆல்வேஸ் அ வேர்ல்ட் அவுட் சைட் த ஃப்ரேம் தட் யூ சி. அங்கேருந்து ஆரம்பிச்சு குறுகி 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 இன்னைக்கு நம்ம வந்து வெர்டிகலுக்கு வந்து நிற்கிறோம். ரோஹிணி சொன்னது போல வெர்டிகல் மேக்ஸ் யூ மோர் பர்சனல். பாலச்சந்தருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். an interaction only between two people, அவன் அவள், இவர்களுக்கு மட்டும் உள்ள ரிலேஷன்ஷிப்ங்கிறது இது வெர்டிகல் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஓவர் ஷார்ட் அப்படின்னு இட் மேக்ஸ் இட் வெரி பர்சனல். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம வி ஹாவ் டு ஐடென்டிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பாகுபலிக்கு வேணால் தேவைப்படலாம், பட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து நீங்கள் வெர்டிகலாக இருக்கிறதுல என்ன ஆகும்னா சில ஆக்டர்ஸ்க்கு வேலை போயிடும். இப்படி இருக்கும்போது சைடு ஆக்டர் சைடில் இருப்பான், இப்படி ஆகும்போது அவன்லாம் காணாமல் போயிடுவான். ஸோ தேர்ஃபோர் த ஃபோக்கஸ் பிகம்ஸ் இன்டர்பர்சனல் 1 2 மேக்ஸிமம் 3 அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் போது. ஸோ யூ நீட் டு ரைட் ப்ராப்பர்லி ஆன் தி ஹியூமன் ட்ராமாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் நடிப்பை பற்றி சொன்னாப்புல நான் கமல் அவர்கிட்ட விட இந்த கேள்வி தான் கேட்டேன். ஹவ் யூ கிராஜுவேட்டட் ஃப்ரம் சாப்ளின் டு கீட்டன் அப்படின்னு. ஒரு யூல் பிரினர் ரொம்ப பிரமாதமான ஆக்டர்னு சொல்வதற்கு பேசாமல் அப்படி நிற்பார். யூல் பிரினருக்கு ராஜராஜ சோழனில் சிவாஜி கணேசனுடைய ஆக்டிங் was inspired deeply by யூல் பிரினர்ஸ் வே ஆஃப் வாக்கிங். அப்போ அப்படி இடுப்பில் அப்படி கழிச்சு அப்படி நிற்கும்போது என்ன ஆக்டிங் சொல்கிறதுக்கு என்னன்னா ஓணும்னு தெரியுமா? பின்னாடி ஒரு 50 ஹெலிகாப்டர் போனோம், ஒரு 20 டேங்க் போனோம், ஒரு 100 பேர் சாகணும், ஆனால் அப்படியே நின்று இருப்பார். என்ன ஆக்டிங் இல்லைன்னு. ஸோ ப்ரொடியூசர் ஹேஸ் டு ஸ்பெண்ட் so much money to give a feeling that யூல் பிரினர் இஸ் a great actor. அந்த கண்ட்ரரி அந்த செலவெல்லாம் கம்மி பண்ணிட்டு சிவாஜி கணேசன் க்ளோஸ்அப் வைங்க, அதெல்லாம் அவர் சொல்லுவார். இத்தனை குண்டு வெடித்தது, அது பாய்ந்ததுன்னு அதுவே போடுறோம் வீட்டில். engross you so much. So what I'm trying to say is from Yul Brynner we are moving to Shivaji Ganesan. Buster Keaton silent filmலாம் பார்த்தீங்கன்னா so dynamic. ஜாக்கி சானுடைய ஒரிஜினல் பிதாமகன், சாப்ளினுடைய கான்டெம்பரரி. அது வந்து நம்ம இப்போ இந்த கதையை ஷார்ட்ஸில் எடுக்க முடியாது, ஆனால் சாப்ளின் எடுக்க முடியும்.
So we are moving from Yul Brynner to Shivaji, from Buster Keaton to Chaplin. இந்த ஒரு விஷயங்கள் வந்து makes you more personal also with people to whom you are communicating. அப்புறம் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு வரும்பொழுது இப்போ நேரான ஒரு ஈஃபில் டவர் எடுக்கலாம், அவன் லீனிங் டவர் ஆஃப் பீஸா எப்படி எடுப்பான்னு தெரியல. ஒரு லவ் சீன் இருக்கு, சரி வெர்டிகல் எடுக்கிற, அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் எடுப்பியா, அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் யூ நீட் டு ரீஇன்வென்ட் அப்படின்னு தோணுது. அப்புறம் வந்து இந்த பர்சனல் அண்ட் சோஷியல் அப்படிங்கிற வரும்பொழுது இப்போ எப்படி இந்த கதை ஷார்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வெர்டிகல் பர்சனலாக இருக்குதோ, மூவிங்கிறது மோர் கம்யூனல், ஸ்ப்ரெட் ஓவர் ஃபார் எ லாட் ஆஃப் பீப்புள். அப்போது நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் அந்த ஏசிட்டிக்ஸ் ஆஃப் சினிமா. ஸோ என்னோட ஏசிட்டிக்ஸ்லாம் எகிரிடும் இன் திஸ் வெர்டிகல்ஸில். அது எதுவுமே ஒத்து வராது. ஒரு இருட்டு அறையில் இருக்க வேண்டும், ஒரு வில்லன் எஃபர்ட்டில் வந்து அவன் பார்க்க வேண்டும், அதுக்கு 150 ரூபா டிக்கெட் கொடுக்க வேண்டும், இருட்டுல ஒரு அறையில வெரி பர்சனலா இருக்கக்கூடிய பிரைவேட்டான ஒரு ஏரியாவில் உட்கார வேண்டும், ஆனால் திருவிழா கோலத்தில் எல்லோருடன் உட்கார்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இவன் மனதில் வந்து போஸ்டரை பார்த்துட்டு சிவந்த வீழ்கள் சொல்லி மைண்ட்ல கதை ஒன்று ஓடுது. டாபோலா ராசான்னு சொல்லுவாங்க ஸ்பெயின்ல. In a blank slate, even before you start the first frame of your film, there is already film running in his head. The challenge is 2.5 hours or 2 hours plus. Hitchcock சொல்வாரு, the length of a film is directly proportional to the pressure in the urinary bladder of the person watching அப்படின்வாரு. அப்போ நீ உலகத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த லென்த், நம்ம டாக்கிங் அபவுட் டியூரேஷன், ரோஹினி சொன்ன போல 1.5 நிமிஷம் இந்த திருக்குறள் இருக்கு பாருங்க, இந்த குரல் குறில். அப்படி பார்க்கும்பொழுது உலகத்தில் ஜென்ரலாகவே ஒரு 2 hours ஃபிலிம், நம்ம மட்டும் ஏன் 2.5 hours 3 hours எடுக்கணும் அப்படின்னா நம்ம இன்டர்வல் நம்ம ஊரில் ஒண்டிதான். ஸோ ஜென்ரலி ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஆஃப் நல்லா இருந்ததுன்னா அவன் கதையை எழுதியிருக்கான்னு அர்த்தம். பிகாஸ் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் தி ஸ்டோரி அட்லீஸ்ட் தி செகண்ட் ஆஃப் டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் வரையும். படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஆஃப் நல்லா, ஆனால் நம்ம கதையை எழுதலைன்னு அர்த்தம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் audience are ready to listen to your story for that 1.5 hours or 1 hour 50 minutes after the interval, which goes to say the entire 1 hour is a waste of time. Maximum build up the story. அப்போ குறுகி வந்து இந்த இன்டர்வல் அப்படிங்கிற விஷயம், இந்த இருட்டுங்கிற விஷயம், இந்த பெய்டு சீட்டுங்கிறது இது ஒன்லி என்டர்டைன்மெண்ட் ஆர் ஒன்லி ப்ராடக்ட் இன் த வேர்ல்டு விச் இஸ் பாட் வித்தவுட் ரீஃபண்ட் இஸ் சினிமா. கமல் கிட்ட ஒரு வாட்டி கேட்டாரு, அப்போ நம்ம வந்து ஓசியில் படம் பார்க்கச்சு அப்படி இருக்கும் சார், நீங்கள் சரவணா பவன் சாப்பாடு போட்டுக்கிட்டா கூட சாப்பாடு இல்லாதது படம் நல்லா இல்லைம்பா, ஏன்னா அவனுக்குள்ள என்ன வயிற்றுச்சல்னா என்னோட 2.5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இஸ் கிவிங் யூ யுவர் டைம், இஸ் கிவிங் யூ இஸ் மணி. தேர்ஃபோர் அவனுடைய அந்த அந்த ஓனர்ஷிப் இஸ் மச் மோர் தேன் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா இது இந்த ஷார்ட்ல. ஐ சி இன் சிங்கப்பூர், ஐ சி இன் மெனி ஆஃப் தி ஃபாரின் கண்ட்ரீஸ், விமன், ஒர்க்கிங் விமன் கேரி திஸ். அவங்களுக்கு வந்து toughest day 8 hours they work so hard. அவங்க ஒரே ரிலீஃப் பிட்வீன் ஒன் ஸ்டாப் டு நெக்ஸ்ட் ஸ்டாப் ஒரு குட்டி ஷார்ட் பார்க்குறாங்க. ஸோ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான் இந்த ஸ்டாப் டு ஸ்டாப்புங்கிறது இட் இஸ் இன்வென்டட். தேர்ஃபோர் இன் சைனா எஸ்பெஷலி த மைக்ரோ ட்ராமாஸ் ஆர் சோ ஃபேமஸ் மெயின்லி பிகாஸ் இட்ஸ் த பியூரஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். அந்த ஷார்ட் நேப் எடுக்கிற மாதிரி மதியானம் ஒரு 10 நிமிஷம் அந்த பவர் நேப், அந்த பவர் நேப் போல இது பயன்படப்படுகிறது. ஸோ எண்ட் யூசர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லார் கையிலும் மொபைல் இருக்கும்போது ரோஹினி மாதிரி அவங்களுக்குலாம் வந்து யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேர் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் தட் யூ ஹவ் டு மேக் பிகாஸ் யூ ரியலைஸ் வாட் எ வுமன் வாண்ட், யூ ரியலைஸ் தட் கன்சர்ன்ஸ் மச் மோர் தென் எனி ஒன் எல்ஸ். ஸோ அந்த ஏரியாலையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. டெமோகிராஃபிக்கலாக யாருக்கு என்ன, வி ஆல் நவ் லீன் டுவர்ட்ஸ் ஒன்லி தி 15 to 21 ஏஜ் குரூப்லேயே போயிட்டு இருக்கோம். பட் தேர் இஸ் ஆல்சோ ஹியூஜ் க்ரௌட் ஆன் தி அதர் சைட் அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கப்புறம் வந்து ஆனால் எது மாறாது அப்படின்னு சொன்னால் நரேட்டிவ் மாறாது, பிகினிங் மிடில் எண்ட் அது மாறாது, டியூரேஷன் மாறலாம். நீ ஒரு நிமிஷம் சொன்னாலும் பிகினிங் மிடில் எண்ட் வேணும். ஒரு வாட்டி கொடாட் இஸ் த மேன் ஹூ இஸ் நோன் ஃபார் த நியூ வேவ்ல ஃபார் ஆன்டி நரேட்டிவ் சினிமா. ஸோ ஒரு முறை கொடாட் ரொம்ப கோலச்சு கொண்டு இருந்த பொழுது வேர் இஸ் அ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கும்பலில் கோயந்தான்னு யார் உட்காந்துருக்காங்க, ஆண்ட்ரி க்ளூஸோ உட்காந்துருக்காரு. அதாவது மணிரத்னம் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கே பாலச்சந்தர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. அவரே வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு,
Miss you Goda, you say a film should not have a narrative. But at least do you accept it should have a beginning, middle and end அப்படின்னு கேட்டாரு. அது கொடாவுடைய கிளாசிக்கல் ஆன்சர். Film should have beginning, middle and end, but not necessarily in that order அப்படின்றாரு. அப்படி சொன்னது கொடாடு பல வருஷமா வேலை இல்லாம இருந்தார். அவருக்காக தோணிய சில படங்கள் எடுத்தார். ஆனா க்ளூசோவனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னி வரைக்கும் படம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். So the nature of cinema is that to engross you, to entertain you, to identify with you, to engross you அப்படிங்கிற பொழுது அந்த பிகின் மிடில் எண்டுங்கிறது நேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். பிகாஸ் வி ஆர் பார்ன், வி லிவ் அண்ட் வி டை. அவன் தினம் அதை பார்க்குறான், டே நைட் பார்க்குறான். ஸோ பிகினிங் இந்த விஷயங்களை பேராமீட்டர்ஸை தவிர மிச்ச எல்லா பேராமீட்டர்ஸும் நீங்கள் வந்து இன்னைக்கு காலப்போக்கில் எதுவாக இருக்கிறதோ வாட் இஸ் அண்ட் வாட் ஆட்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன இருக்கிறதோ அதை இவங்க டெமோகிராஃபியில் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன வேண்டும், கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டா இல்லைம்ப, வேணுமான்னு வேண்டாம் கேட்டா வேணும்ப. ஸோ வாட் இஸ் அண்ட் வாட் ஆட்டுங்கிறது ஒரு பொறுப்பை ஒரு 20% சேர்த்துட்டீங்கன்னா, ஆமாம் இதுதான் ட்ரெண்ட், இதுதான் பார்க்குறாங்க, ஆனால் நம்ம பொறுப்பு ஒன்று இருக்கு, இது சொல்லுவோமே அப்படின்னு ஒரு உங்களுடைய கருத்தையிலும் மனதில் கொண்டு சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்புறம் திஸ் வி ஆல் ஆஸ் நம்ம ஜிவி சொன்னது போல ஐ ஸ்டார்டட் வித் 8-minute ஷார்ட் ஃபிலிம். அது வந்து 16 கேமரா ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்மேட்டு. ஒரு ஷாட் ராஜீவ் மேனன், ஒரு ஷாட் தங்கர் பச்சான், ஒரு ஷாட் ரவி, அது ஆளாளுக்கு ஒரு ஷாட் எடுத்தாங்க. 16 பேர் 16 ஷாட் எடுத்தாங்க. பட் தட் வாஸ் குட் எனஃப் ஃபார் அஸ் இன் 35mm black and white to cut and edit it and show it to Satyajit Ray making score music for the film. Pure enthusiasm இருக்கு பாருங்க, அது தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் போன வாட்டி வந்தப்போ அருண் கார்த்திக் ஒருத்தர் வந்து ஒரு படத்தை மென்ஷன் பண்ணாரு. தட் இஸ் ஃபிலிம் கால்ட் ஹைமத். அந்த ஹைமத்தை பற்றி நான் 1984 இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதியிருக்கேன். தட் இஸ் ஐ சா த ஃபிலிம் 8 hours ஒரு நாள், செகண்ட் பார்ட் 8 hours நெக்ஸ்ட் டே, 16 hours ஃபில்மாக நான் பார்த்தேன் அந்த படத்தை. I consider after those 2 days, I looked around, I felt around 10 years older than I was 2 days back. So லெங்க்த்துக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அந்த பீரியடுக்கும் இன்னைக்கு வந்து 1.5 minutes சொல்கிற இந்த பீரியடுக்கும் உள்ள வித்தியாசங்கள் கண்ணு தெரியத்தான் செய்கிறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸாக எப்படி கடத்த முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் கடத்துறதுக்கு டியூரேஷன் போகணும், இன்ஃபர்மேஷனுக்கு வந்து 1.5 minutes போகிறோம். இந்த 1.5 minutes டியூரேஷனில் as I used to tell JB, how are you going to dance in the shoe box is a major challenge, and I wish all the people who have participated a great luck and wish Kadesh a great success.